Hi everyone, this is Ramuk. நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா Figma and Sketch. இந்த ரெண்டுல நீங்க ஏதாச்சும் சின்ன ஐகான்ஸோ ஏதாச்சும் டிசைன் பண்ணினா அதை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓட இம்போர்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். பட் இந்த நான் சொல்ற ஆப் வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆனா சூப்பரா வர்க் ஆகுது. இது எதுக்காக அப்படினு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். அதுக்கு அப்புறம் நான் வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்மாவில் ஏதாச்சும் ஒரு ஐகான் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக அதை ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா இது மெயினாக யூஸ் ஆகும். அனிமேஷன்ஸ்னால் எந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட்டி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அனிமேஷன்ஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஐகான்ஸு இந்த பக்கத்தில் அந்த பக்கம் மூவ் ஆகுது அந்த மாதிரி அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா லாட்டி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லாட்டி ஃபைல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசன் ஃபைலாக அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம லாட்டி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்தே நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த ஜேசன் ஃபைல்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம வெப்சைட்டில் கூட இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டி அனிமேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் இருந்து எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து எப்படி ஃபிக்மாலையும் ஸ்கெட்ச்லேயும் ஃபஸ்ட் அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸை நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த ஃபைலை எப்படி இல்லுஸ்ட்ரேட்டர் மூவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் வந்துட்டு இதோட அனிமேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும், நான் இல்லை ப்ரோ இந்த மாதிரி சின்ன அனிமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். பட் கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல போட்டுறேன், ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளகின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதில் ஃபிக்மாவில் க்ரியேட் பண்ண ஃபைலை எப்படி டைரெக்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிக்மா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த ரெண்டுமே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஸ்கெட்சு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செட்டிங்ஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து AEUX அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்மா அல்லது ஸ்கெட்ச் இந்த மூணுலேயுமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து விண்டோஸ் லேப்டாப், ஸோ நான் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ விண்டோஸில் எக்ஸ்டென்ஷன்ஸ் போனீங்கன்னா AEUX அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிருந்தேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். AEUX அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வேணுங்கிற வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபிக்மாக்கானது, ஸ்கெட்ச்கானது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கானது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வரோம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா வேணுங்கிற வெர்ஷன்ஸ். அண்ட் இது பீட்டா வெர்ஷனில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்மாவில் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ளகின்ஸ் போய் டெவலப்மெண்ட் போனீங்கன்னா AEUX அப்படின்னு இருக்குது. இங்கே எப்படி டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் நியூ ப்ளகின் கொடுங்க. ஓகே, சிம்பிளாக வந்துட்டு நம்ம இப்போ எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜேசன் ஃபைல் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்மள்ட்ட ஜேசன் ஃபைல் இருக்குது. AEUXல AEUX ஃபிக்மா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு .json இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபிக்மாக்கான ஃபைல். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே டைரெக்டாக போய்ட்டு வரும். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ இது நான் பண்ண தேவையில்லை, நீங்கள் இப்படி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போது எல்லா பக்கமும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ZXP இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது ஒன்று வேணும். இங்கே நீங்கள் அந்த ஜேசன் ஃபைலை தூக்கி போட்டிங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸில் எக்ஸ்டென்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா AEUX அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, செட்டப் முடிச்சாச்சு. எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மெயின். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி ரன் பண்ணிடணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரன்னிங்கில் இருக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு லேயருக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். ஒரு ஃப்ரேமாக இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ளகின் டெவலப்மெண்ட் AEUX. இப்போ செலக்ட் பண்ண ஃப்ரேமை சென்ட் செலெக்ஷன் டு AE அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். 8 லேயர்ஸ் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னால் இதை அனிமேட் பண்ணிக்க முடியும். டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். கீ ஃப்ரேம்ஸ், டைம் ஃப்ரேம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நான் ஃபியூச்சரில் இது சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன லாட்டி அனிமேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, லாட்டி அனிமேஷன்ஸ்னால் என்னென்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன்.
இதை பண்ணி நீங்கள் லைவில் போட்டு கூட நிறையா வாங்கலாம். சும்மா நம்ம இப்போ டிஸ்கவர் போய்ட்டு ஃப்ரீ அனிமேஷன்ஸில் போவோம், எக்கச்சக்கமான பேர் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம இந்த அளவுக்கு பெரிய இது பண்ணலைனாலும் இதெல்லாம் இல்லுஸ்ட்ரேட்டரில் ட்ரா பண்ணி பண்ணுறது, நீங்கள் ஃபிக்மாவில் ட்ரா பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது நம்ம டேலண்ட். பட் இதெல்லாம் நம்மளாலேயே பண்ண முடியும் கரெக்டாக, நம்மளால ஃபிக்மாலேயே ஈஸியாக இதெல்லாம் ட்ரா பண்ண முடியும். அப்படி ட்ரா பண்ணதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக நான் ஏதாச்சும் உள்ள மிஸ் பண்ணியிருந்தேன், கொலாப்ஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே பிளகினை ஃபிக்மாவுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபிக்மாவுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரன்னிங்கில் இருக்கணும். ஃபிக்மா ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிசைன் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து ஒரு லேயருக்குள்ளேயோ ஒரு ஃப்ரேம்குள்ளே கம்பல்சரி இருக்கணும். அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிளகினை ரன் பண்ணி சென்ஸ் செலெக்ஷன் டு ஏன்னு கொடுத்திங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே ஏக்கு வந்துடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயராக வந்திருக்கும். அந்த 8 லேயர் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த 8 லேயரையும் நம்ம தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். இப்போது நமக்கு தெரியல, கிளியர் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இப்படி தான் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப டைம் கன்சப்ஷன் சேவ் பண்ணணும்னு வச்சுருக்கோம். ஃபிக்மா வந்து ரொம்ப ஈஸியான டூல். பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டூல். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃப்யூச்சரில் இன்னும் வேறு ஏதாச்சும் நிறைய வீடியோஸ் வேணுனாலும் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். ஹேவ் a nice day. See you soon. Bye. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஃபுல் ஃப்ளோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பிளக்கின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏஐ சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் டைம் ஆகும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஏன்னா நான் இன்னும் ஃபிக்மாலையோ இல்லை AEUX ப்ராசஸில் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் முன்னால் புஷ் பண்ணி போட பார்க்குறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபிக்மா, ஸ்கெட்ச் இந்த 3 தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஃபிக்மாலையோ இல்லை AEUX பற்றி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon next video. Bye.